நான் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை உண்டாகும். நீங்கள் வந்து பிரைவேட் பஸ்ஸை மட்டும் தான் நீங்கள் டார்கெட் பண்ணி மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் அதை கேட்கல அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. மக்கள் எங்கெல்லாம் வேறு மாதிரி பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுமே நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஓப்பனாக சொன்ன வார்த்தை என்னென்னா, ஃபாஸ்டேக் இருந்துச்சுன்னா ரூ. 100 அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்டேக் இல்லைனா பெனால்ட்டி ரூ. 200 போடுறாங்க. கூட இருந்து கூலி படிக்கிறவங்களும் இருப்பாங்க, அண்ட் அகைன்ஸ்ட் ஆப்போசிட்டாக பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து ஷேரிங்ஸ் யாருக்குமே வர்றதில்ல, ஃபண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஸ்டாப் பண்ணி சின்ன வாகனத்தில் பெரிய அந்த வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுறோம். ப்ளஸ் வந்து மக்கள் வந்து போராடுறாங்களே தவிர ஒரு சில சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி ஒரு தலைமையை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. நான் உங்கள் விஜய் ரூஹி. இன்னைக்கு நம்ம சேனலில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி பேச போகிறோம். உலகத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கை கொடுத்து தூக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பின்னாடி பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே தவிர தூக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி மக்களுக்காக பணிகள் ஒதுக்கி நான் மக்களுக்காக பணி செய்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் தான். அப்படி இருக்கிற ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சலீம் அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம உரையாடல்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. வெல்கம் சார். பொலிட்டிக்கல் பேசிஸில் ஒரு லீடராக இருந்தாலுமே அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்டு இறங்கி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற ஒரு இதில் சோஷியல் சர்வீஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களோட வீடியோஸ் ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கும்பகோணம் டு தஞ்சாவூரில் பஸ் பிரச்சனை வந்து அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா நீங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸை மறிக்கிற வீடியோஸ் வந்து நாங்கள் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ என்ன ரீசனுக்காக நீங்கள் அந்த பஸ்ஸை மறிக்கிறீங்க? உங்களோட ப்ரொமோஷனுக்காக மறைக்கிறீங்களா, இல்லை உங்களை ஃப்ரேம் ஆக்கிக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக மறைக்கிறீங்களா? என்ன ரீசனுக்காக மறைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லைம்மா, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயம்பேட்டை, வழுத்தூர், ராஜகிரி பண்ணுறாங்க இந்த ஒரு 4 ஸ்டேஷன் குறிப்பாக நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் அந்த ஸ்டேஷனில் நிற்கல அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஐயம்பேட்டையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது. டீச்சர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே டீச்சர்ஸ் அங்கே வந்து டீச்சர்ஸ் வராங்க. ப்ளஸ் வந்து முதல் கட்டமாக எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அந்த கோயிலடி பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து அனைத்து பேரும் நின்று செல்லக்கூடிய ஒரு பேருந்து தான் அங்கே இருக்குது. கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்ட ஒரு பேருந்து. ஆனால் அங்கே தொடர்ச்சியாக வந்து பேருந்து நிற்காமல் அந்த டீச்சர்ஸ் டெய்லியும் ₹50 கட்டணம் செலுத்தி ஆட்டோவில் போய் ஐயம்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் ஏறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது வந்து அப்படி இருக்குது. தொடர்ச்சி அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இங்கே பஸ்ஸு நிற்காத காரணம் என்ன, நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்கன்னா அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்க போய் முதலாக நாங்கள் போய் நிற்க போகும்போது பஸ்ஸை நிப்பாட்டும் போது அப்போ டிரைவர் சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நிற்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்குப்பா, அப்போ நீங்கள் நிற்க மாட்டேன்னு கேட்கும்போது நாங்கள் அப்படி நிற்க முடியாது, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடாவடித்தனமாக பேசுகிறாங்க. இதோட தொடர்ச்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு அங்கே நின்று போகிறதுனால மக்கள் பயன் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்காக தான் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை நாங்கள் இதோடு நிப்பாட்டலை, இதை தொடர்ச்சியாக நாங்கள் இதை போய் ஆடியோட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கலெக்டரை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இது ஆடியோ வந்து எங்கள் 2 டைம் வந்து கூப்பிட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து பீஸ் மீட்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் பஸ்ஸுக்கு நல்லா சொல்யூஷன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. இது கூடிய சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் வந்து தலையிட்டு இது எல்லா பேர் நீங்கள் இப்போ சமீப காலமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்க்கலாம். இந்த திருவள்ளஞ்சூழி இப்போ சுவாமிமலைக்கிட்ட வந்து ஒரு குறிப்பாக பசங்க வந்து ஒரு 10 பசங்க வந்து பைஸை மறித்து மேலே ஏறி கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ண மாதிரி வீடியோ போடுறாங்க. அப்போ கூட கீழே நிறைய பேர் நல்லா கமெண்ட்ஸில் போய் பார்த்தேன். இது வந்து என்ன, நீங்கள் வந்து பஸ்ஸை மறித்து ரவுடிசம் பண்ணுறீங்களா, பஸ்ஸு உங்களுக்கு எல்லா இடத்துல நிற்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து எங்களோட உரிமை. எங்கள் ஊரில் பஸ்ஸு கவர்மெண்ட் நின்று போகும்னு சொல்லியும் அங்கே பஸ்ஸு நிப்பாட்டாமல் போகலைன்னா கேட்டு அங்கே பஸ்ஸை நிப்பாட்டி அனுப்ப வேண்டியது எங்களோட உரிமை. நாங்கள் எங்களோட உரிமையை கேட்குறோம். எங்களோட உரிமையை கேட்க போகிறது வெளியில் இருக்க ஆளுகளுக்கு, அது வந்து பஸ்ஸோட ஓனர்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் வந்து இது ரவுடிசமாக தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, நாங்கள் ரவுடிசம் பண்ணுறது தான் சொல்லுவோம். ஏன்னா எங்களோட உரிமையை நாங்கள் கேட்டு வாங்குகிறோம். பஸ்ஸு நிற்கலைன்னா நாங்கள் கண்டிப்பாக பஸ்ஸை நிப்பாட்டி எங்கள் மக்களை ஏற்றி தான் அனுப்புவோம். அதாவது மக்களுக்காக வந்து நாங்கள் அந்த போராட்டத்தில் இறங்கியே ஆகும். மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங்ஸில் பஸ்ஸு நின்னே ஆகணும், அது அவங்க தப்பாக பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் கூட இப்போ வைரலாக வந்து ரீல்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அதாவது என்னென்னா, ப்ரைவேட் பஸ்லாம் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி ரீல்ஸ். அதாவது கும்பகோணம் டு தஞ்சாவூர் சாலையில் வந்து பஸ்ஸு ஓட்டிட்டாலே வந்து எல்லா இடத்துலையும் ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பீட் பிக்கப்புக்காகவே நிறைய ரீல்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸை மட்டும் தான் அந்த மாதிரி மறைக்கிறீங்களா? ஏன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து கரெக்டாக போகிறாங்க, ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை என்ன மாதிரியான கான்செப்டில் நீங்கள் இதை மறைச்சி இது போராட்டம் பண்ணுறீங்க? இல்லை, இது வந்து நீங்கள் ஒரு சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை,
தெரியாத நிறைய நபர்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை மறிக்கிறது இல்லை, நீங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸை மட்டும் தான் நீங்கள் டார்கெட் பண்ணி மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த ரூட்டில் அதிகமான பஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான் போகுது. கவர்மெண்ட் பஸ் வந்து ஆக்சுவலாக நாங்கள் அந்த பீஸ் மீட்டிங் நாங்கள் போய் பேசும்போது அங்கே வந்து தனியாரோட பேருந்தோட உரிமையாளரும் வந்தாங்க, கவர்மெண்டோட ஒரு உரிமையாளரும் வந்தாங்க, கவர்மெண்டோட நடத்துனர் வந்தாங்க. அப்போ அவங்க பேசும்போது அவங்களுக்கு சரியாகவே டிக்கெட்டே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸில் போயிடுறாங்க, ஸ்பீடாக போகுது, சொகுசாக போகுது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸில் போயிடுறாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு பஸ்ஸில் வந்து டிக்கெட்ஸே இல்லை. நாங்கள் எதுக்காக இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை விட்டுட்டு போகணும்? நாங்களும் வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிறோம், நாங்களும் வந்து கவர்மெண்ட் கணக்கு கொடுக்கணும். அப்போ நாங்கள் வந்து பஸ்ஸை ஃபில் பண்ணி போகணும்னு நினைக்கிறோம். அப்போ எங்களுக்கு முந்தி வந்து ஓவர்டேக் பண்ணி ப்ரைவேட் பஸ் வந்து எங்களோட டிக்கெட்ஸ்லாம் ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸே இல்லை. அதனால் நாங்கள் வந்து இருக்கக்கூடிய நபர் நிப்பாட்டி ஏற்றிட்டு போகக்கூடிய இடத்துல தான் சார் இருக்கோம் நாங்கள். அதனால் நாங்கள் யாரையும் அவாய்ட் பண்ணி விட்டுட்டு போகல. அதான் உண்மையும் கூட. நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏற்றி போக முடியல மக்கள் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் பார்க்கலாம். தஞ்சாவூர் டு கும்பகோணம் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வழித்தடங்களில் வந்து ஆக்சிடென்ட். ஏன்னா வந்து தஞ்சாவூர் டு கும்பகோணங்கிறது ரொம்ப குறுகியமான ஒரு ரொம்ப சின்ன ஒரு ரோடு தான். அதிகமாக வந்து மக்கள் நெரிசலாக இருக்கக்கூடிய வீடுகள் வந்து சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய இப்படியான ஒரு தோற்றங்கள் இருக்கக்கூடிய வீடு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து பாட்டை வந்து போட்டுக்கிட்டு ஓவர் ஸ்பீட் போகிறது, ரீல்ஸ் பண்ணுறது, இது மாதிரி சமீபமாக கூட இன்ஸ்டாகிராமில் அது சம்மந்தமான சில வீடியோக்கெல்லாம் கூட வந்திருக்கும். பாட்டு ரீல்ஸ் பண்ணுறதுக்காக சில இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறதுனால தான் அங்கே ஆக்சிடென்ட் அதிகமாகுது. இது போல் தவறுகளை தடுக்கிற விதமாக தான் நாங்கள் வந்து ஆடியோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இது போல் வீடியோக்கள் வந்து போடுறத வந்து முற்றிலும் தடுக்கணும். அதாவது இன்னும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து தஞ்சாவூருக்கு ஏற்றும் போதே என்ன சொல்லி ஏற்றுவாங்கன்னா, தஞ்சாவூர் போனால் மட்டும்தான் உட்காரணும், நடுவில் இருக்கிற ஸ்டாப்பிங்ஸில் இருக்கிறவங்களாம் உட்காரக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு கிளம்பும்போது ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸுமே கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ப்ரைவேட் பஸ்ஸில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அதிக பேர் ஏறுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய மக்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் ஏற தான் பயப்படுறாங்க. ஏன்னா அது வந்து ஸ்பீடாக போகும், நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றது அதில் ஏற பயப்படுறாங்களே தவிர கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி போகணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுமே அங்கே இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்டுமா. நீங்கள் வந்து எங்கள் பகுதிகளில் வந்து அதிகமாக காலேஜஸ்க்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. வயதான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக உட்காந்து போகணுங்கிறவங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. மற்றபடி இளைஞர்கள் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து ப்ரைவேட் பஸ்ஸை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரைவேட் பஸ் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் அதில் தான் ஏறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அதெல்லாம் ஏறியும் போகிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தஞ்சாவூர்லேருந்தோ கும்பகோணத்தில் வந்து தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம ஐயம்பேட்டை வரும். கும்பகோணத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தஞ்சாவூர்லேயும் கும்பகோணத்துலையும் நீங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மட்டும் தான் ஏற்றுவாங்க, அதேமாதிரி கும்பகோணம் மட்டும் தான் ஏற்றுவாங்க. இடைக்கூட நபர்கள் வந்து உட்கார விட மாட்டாங்க. நம்மளுக்கு அதிகமான இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க இல்லையும், நமக்கு அதிகமான கால்ஸ் வரும். எப்படி கால் பண்ணுவாங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. கர்ப்பிணி பெண் கால் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி நான் வந்து தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், பஸ்ஸில் ஏறுறேன், நான் அந்த பொண்ணு கர்ப்பிணியாக இருக்கேன், கையில் வந்து ஒரு குழந்தை வச்சுருக்காங்க. அவங்கள வந்து நீ பஸ்ஸில் உட்காரக்கூடாது, நீ கீழே இறங்கு, வண்டியில் ரன்னிங்கில் நீ போகும்போது ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து கண்டக்டர் வந்து கீழே இறக்கி விட்றாப்புல. திரும்பி நமக்கு கால் பண்ணுறாங்க. நாங்கள் கால் பண்ணி பேசும்போது, என்னம்மா டிரைவர் கர்ப்பிணி பெண்ணை கூட நீ உட்கார வைக்க மாட்டியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் அந்த கான்வெர்சேஷன் இருக்க டீட்டெயில் கூட நான் உங்களுக்கு தரேன். சொன்னதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து பஸ்ஸை மறிப்போம் அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்கிறோம். அதனால் அவங்கள உட்கார வச்சு அழகாக கொண்டு வந்து அவங்கள வந்து பன்றாவட பஸ் ஸ்டாண்டில் கீழே இறக்கி லக்கேஜை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து கொடுத்துட்டு போன சம்பவம்லாம் இருக்குது. அப்போ என்னன்னா அவங்க அதை தான் விரும்புகிறாங்களா? அப்போ நாங்கள் வந்து பஸ்ஸை மறைச்சா தான் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு அவங்க விரும்புகிறாங்க போல இருக்குது. அப்போ அந்த மாதிரியான கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம இறக்கி விடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்து எல்லாரையுமே உட்கார வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். ஏன்னா முன்னுரிமை கொடுங்க. யார் முதல்ல வரவங்க அவங்க முன்னுரிமை கொடுங்க. நீ பின்னாடி வரவங்க, லேட்டாக வரவங்க, கும்பகோணமே போனாமல் பிரச்சனை இல்லை, அவங்க நின்று வரட்டும். தஞ்சாவூருக்கு போகிற ஐயம்பேட்டை பன்றாட வரைக்கும் நின்றுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க இறங்குனதுக்கப்புறம் இவங்க உட்காரலாமே. ஏன்னா லேட்டாக ஆகுது அவங்களோட ஃபால்ட்டு தானே. அதனால் அதை எல்லாத்தையும் உட்கார வச்சு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் தான் தொடர்ச்சியாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சரிசமமாக எல்லாமே இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போராடுறீங்க. நல்லது. ஸோ நீங்கள் இந்த பஸ் மறியல் மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுடைய ஏரியா, உங்களோட ஊர் சார்ந்த நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கேள்விப்படுறோம். ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் அதை அக்கறை உங்களுக்கு மட்டும் எதுக்கு? ஸோ நீங்கள் மட்டும் ஏன் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தோண்டி கண்டுபிடிச்சி இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் இறங்கி பண்ணுறீங்க? என்ன காரணம்? அதாவதுமா, மக்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், நம்மளால் மக்கள் ஒரு பயன் அடையணும் அப்படிங்கிறது. நான் அடிக்கடி சொல்லி காட்டுற விஷயம் என்னென்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
இங்கே பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படிங்கிறது தான் இங்கே எப்போதுமே பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிக்கிறது யார், முதல்ல அந்த பிரச்சனையை செய்கிறது யார் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா மக்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி அணில் திரண்டு நிற்கிறதுக்காது. நாங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சொன்னீங்களா, இப்போ இந்த பஸ்ஸுக்காக வந்து நாங்கள் வந்து பஸ்ஸை மறைச்சு நிற்போம். மறைக்கும்போது நான் மட்டும் தான் இருப்பேன். என் பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் கூடிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம போய் மறைக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் மறைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்குது. அப்போ நம்ம போய் முன்னாடி நிற்கும்போது நமக்கு பின்னாடி சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாங்க. இது போல தான் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்களா, இல்லை எப்படி கேட்குறதுன்னு எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம களத்தில் நின்று நம்ம போராடக்கூடிய நபர் இருக்கனால நமக்கு அந்த எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு சாலை ஒன்று போட்டாங்க. நமக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சாலை வந்து தரமற்ற சாலையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேரில் போய் போகிறோம். அது சார்ந்த வீடியோ கூட இணையதளத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நேரில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முற்றிலும் தரமற்ற சாலை. அந்த வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அளவீடு கொடுக்குது. ஒரு சாலையெல்லாம் வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஸ்ட்ரீட்டுக்கு தெருங்களுக்குள்ள சாலைகள்லாம் 3 இன்ச்சு வரைக்கும் இருக்கணும். ரோட்டில் உள்ள சாலைகள், ஹைவேல சாலைகள்னு சொல்லிட்டு ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சு வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு, குறிப்பிட்ட அளவீடு இருக்குது. அந்த அளவீடு தான் போடணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ். பட் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்கக்கூடிய சாலைகள் வந்து 1/2 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு தான் இருக்குது. நாங்கள் பொதுமக்களை கூப்பிட்டு அதை காட்டுறோம். காட்டும்போது இந்த அளவுக்கு 1/2 இன்ச்சு தான் இருக்குது, நீங்கள் ஏன் அதை கேட்கல அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு நம்ம தள்ள போடுறோம். நம்ம கேள்வி கேட்குறோம், உடனடியாக அதுக்கு உண்டான கான்ட்ராக்டரை வர சொல்கிறோம். அந்த இடத்துல இமீடியட்டாக நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு சாலையை 3 இன்ச்சு சாலையை அங்கே போட்டு நம்ம வாங்குகிறோம். இது எதுக்காக செய்கிறோம்னா, இப்போ நம்ம அந்த இடத்துல நம்மளும் போய் கேட்காட்டி அங்கே கேட்க ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டுருவோம். முழுக்க முழுக்க அது வந்து சில பேர்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து விளம்பரத்துக்காக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. விளம்பரத்துக்காக நாங்கள் செய்யணுங்கிறதுனால வந்து நாங்கள் ஐயம்பேட்டை ஸ்டேஷனில், பாபநாசத்தில், கும்பகோணத்தில் எத்தனை வழக்குகள் வாங்கியிருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். யாரும் சொந்தமாக வந்து வழக்குகள் வாங்க ஆசைப்பட மாட்டாங்கல்ல. மக்கள் போராட்டத்துக்காக உண்மையாக நாங்கள் போராடுறோம். அதனால் எங்கள் மேலே சில நேரத்தில் வழக்குகள் பதியப்பட்டு நாங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு தான் இருக்கோம். அதனால் முழுக்க முழுக்க இது மக்களுக்காக, மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் சில போராட்டங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஓகே. இப்போ வந்து நம்ம டோல் அப்படின்னு பார்த்தாலே நிறைய இடத்துல இப்போ ஹைவே போட்டுட்டு நிறைய இடத்துல வந்து டோலுக்கான பேமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தஞ்சாவூருக்கு நடுவில் ஐயம்பேட்டை கிட்ட வந்து ஒரு டோல் இருக்குது. அந்த இடத்துல மட்டுமே இப்போ ஒரு வெஹிக்கல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற டோலுக்கு மட்டுமே வெஹிக்கிளுக்கு வந்து 100 அண்ட் அபவ் அப்படின்ற வந்து காஸ்ட்டு. எந்த டோல்லையுமே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு காஸ்ட் வந்து அந்த டோல் கிட்ட இருக்குது. ஸோ அது உங்கள் ஏரியா சைடில் இருக்கிற டோல். அதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? அதுக்காக போராட்டம் இல்லை ஏதாவது எடுத்திருக்கீங்களா? கண்டிப்பாக. அது வந்து அமௌண்ட் மற்ற இடத்தை விட அங்கே அமௌண்ட் கூட இருக்குங்கிறதையும் தாண்டி, அங்கே சுற்று வட்டார கிராமங்கள் உள்ள மக்கள் வந்து அடிக்கடி அந்த டோலை கிராஸ் பண்ணி போகிறதுனால அவங்களுக்கு இலவசமாக அந்த பகுதியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையில் இருக்குது. பட் அதையுமே மறுத்தது மட்டும் இல்லாமல் கூடுதல் கட்டணம் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் வந்து அந்த டோல்கேட்டில் பண்ணுறாங்க. அது அடிப்படையில் நாங்கள் வந்து அதோட டோல்கேட்டோட சட்டத்திட்டங்கள் என்ன, எந்த அளவுக்கு அமௌண்ட் வசூல் பண்ணோம் அப்படிங்கிறதுனா வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆர்டிஐ கூடிய சீக்கிரம் அங்கே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து சில போராட்டங்கள் பண்ணாமல் அந்த இருக்கக்கூடிய நபர்களோடு போய் அந்த டோல்களுக்கு ஒரு ஆஃபீஸர்களோட போய் நாங்கள் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அவங்களும் சில விஷயங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த விஷயத்துக்காகவும் நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு தான், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே சார். இப்போ ஐயம்பேட்டை டோல் எப்படியோ அதே மாதிரி ஒரு டோல் அப்படின்னா வந்து மேக்ஸிமமாக நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் டிபெண்டில் தான் வந்து ஒரு டோல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயம்பேட்டை டு சோழபுரம் வந்து கரெக்டாக 60 கிலோமீட்டர்ஸ் வருமானு தெரில. பட் அந்த இடத்துலையும் வந்து ஒரு டோல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டோல் வரக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய போராட்டம் இருந்தது. ஒரு சில டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த டேட்டில் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓப்பன் பண்ணாமல் அதுவுமே தாண்டி இப்போ தான் வந்து அது ஓப்பன் ஆயிருக்கு. அப்பயும் வந்து சொல்லியிருக்காங்க லோக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு மட்டும் வந்து ஃப்ரீ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. பட் அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்ததா இப்போ வரைக்கும் யாரும் பார்க்கவும் இல்லை. அதுக்கான குரல்களும் இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுக்கான ஏதாவது நடவடிக்கைகளும் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? இல்லை, உண்மைதான். நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது ஒரு 60 கிலோமீட்டருக்கு 70 கிலோமீட்டருக்கு அந்த ரோடை பொறுத்து வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு தள்ளி தான் வந்து இன்னொரு டோல்கேட் வைக்கணுங்கிற ஒரு சட்டங்கள் இருக்குது. பட் தமிழ்நாடு முழுவதுமே வந்து அந்த ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து இன்றைக்கி டோல்ங்கிறது வந்து முழுக்க வந்து ஒரு மக்கள் பணத்தை கிட்டத்தட்ட ஒரு வழிப்பறி பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப கூடுதல் கட்டணங்கள். இன்றைக்கி வந்து இந்த ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வெர்ஷனை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி எத்தனை பேரால் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ண முடியல. இன்னி வரைக்கும் ஜிபே யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அவங்களால எப்படி ஃபாஸ்டேக் கட்ட முடியாது? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டோல்கேட்டில் கடந்து போகிறீங்கன்னா ஃபாஸ்டேக் இருந்துச்சுன்னா 100 ரூபா அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்டேக் இல்லைன்னா பெனால்ட்டி 200 ரூபா போடுறாங்க.
ஒரு டிரைவரால் எவ்வளோ கட்டிட முடியும்? ஒரு டிரைவரால் இன்னி வரைக்கும் இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுற டிரைவர் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அவங்களால பண்ண முடியும்? பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்க கூட முடியாமல், இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து பணத்தை வந்து மக்கள்கிட்டேருந்து ஏழை மக்கள்கிட்டேருந்து பணத்தை வழிப்பறி பண்ணுற ஒரே நோக்கத்தில் வந்து எல்லா இடத்துலையும் டோல்கேட் பண்ணிடுறோம். இதை வந்து கடுமையாக நாங்கள் வந்து வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். கண்டித்து இதை வந்து முற்றிலும் வந்து டோல்கேட் இருக்கக்கூடாது. டோல்கேட்டே இல்லாத ஒரு சாலையை தான் கொண்டு வரணும். பராமரிப்புக்காக நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு வண்டி நாங்கள் வாகனம் இறக்கும்போதும் சின்ன வாகனத்தில் பெரிய அந்த வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுறோம். அந்த ரோட் டேக்ஸு அந்த சாலையை பராமரிக்கிறதுக்கு போதுமான ஒரு வரியாக இருக்குது. மேலும் வந்து அந்த பராமரிக்குங்கிற பேரில் வந்து இந்த டோல்கேட்டுங்கிற ஒரு வழிப்பறியை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறதா இல்லை. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்து அதை வந்து டோல்கேட்டே இல்லாத ஒரு சாலையை நம்ம கொண்டு வரணும். ஓகே சார். இப்போ வந்து தஞ்சாவூர் டு ஐயம்பேட்டையில வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேஸ் ஒண்ணு போயிட்டு இருந்தது. ராஹத் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியாத நபர்களே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பெரிய டிரான்ஸ்போர்ட். பஸ்ஸா இருக்கட்டும், டாக்ஸியா இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணி ரொம்ப ஃபேமஸான ஒரு டிராவல்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் அது முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா, அதுலேருந்து ஷேரிங்ஸ் குடுக்குற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து முன்னாடி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கோவிட் வந்து அந்த ஃபவுண்டரோட டெத்துக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து ஷேரிங்ஸ் யாருக்குமே வரதில்ல. ஃபண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஸ்டாப் பண்ணி, இப்போ வரைக்குமே அது ஒரு பெரிய கேஸாவே எல்லாரும் போயிட்டுருக்கு. நெறைய பேர் முயற்சி எடுக்குறாங்க. குரூப் ஃபார்ம் பண்ணி கூட்டம் போடுறது, மாநாடு அந்த மாரி நெறைய பண்ணி தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே அதுக்கான ஒரு தீர்வுன்றது வந்து கிடைக்கவே இல்ல. நீங்க ஒரு சமூக ஆர்வலா இருந்து, அதுக்கான ரிஸ்க் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அதுக்கான முயற்சி ஏன் இந்த மாரி இருக்கு? அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து நான் இதை ஃபஸ்ட்லேருந்தே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து அந்த ராகத்தோட உரிமையாளர் வந்து இறந்து போகிறாங்க. இறந்து போய் அவங்கள வந்து அடக்க ஸ்தலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். போய் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அவர் துக்கத்துக்காக வந்தாங்களா, இல்லை வந்து அந்த பணத்துக்காக தன்னோட பணத்தோட நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்க வந்த மக்களோட கூட்டம் தான் அதிகம். பட் அந்த இடத்துலையுமே நாங்கள் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை உண்டாகும். மக்கள் எங்கெல்லாம் வேறு மாதிரி பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுமே நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஓப்பனாக சொன்ன வார்த்தை என்னென்னா, இவருடைய பாடி இங்கேருந்து எடுக்கக்கூடாது. வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு கடனுக்கு யார் பொறுப்புதாரி? அதாவது இஸ்லாமியர்கள்ட்ட வந்து ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒருத்தர் கடனோட இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால், அவரோட அடக்க ஸ்தலத்துக்கு முன்னாடி அவர் சொந்தக்காரர்கள், உறவினர்கள், இல்லை அப்பா இறந்துட்டாங்கன்னா பையன் இருந்ததுன்னா அண்ணன், தம்பி யாராச்சும் ஒரு ஆள் வந்து அந்த கடனுக்கு வந்து பொறுப்புதாரியாக எடுத்துக்கணும். அதன் அடிப்படையில் நாங்கள் அங்கே கேட்ட கேள்வி என்னென்னா, இவர் இறந்துட்டார். இவருக்கு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையோடு இறந்துருக்காரு. இவரோட கடன் சுமையை யார் ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி நாங்கள் அங்கே தான் வைக்கிறோம். வைக்கும்போது அங்கே மிகப்பெரிய அந்த ஒரு சர்ச்சை அந்த இடத்துல உருவாகுது. அந்த இடத்துல இல்லை இப்போதைக்கு முதல்ல அவர் வந்து அடக்கம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடக்கம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கேயே நாங்கள் எங்களோட கேள்வியை வந்து முதல்ல எழுப்ப ஆரம்பிச்சிட்டோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக மக்கள் வந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து மக்கள் வந்து போராடுறாங்களே தவிர, ஒரு சில சின்ன சின்ன ஒரு குட்டி ஒரு தலைமையை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் கொஞ்சம் மெதுவாக சொல்லும்போது சொன்னேன். ஒட்டுமொத்தமாக இணைஞ்சு ஒரு போராட்டங்கிறது எல்லாரும் இணைஞ்சு பண்ணால் அந்த போராட்டத்தோட வீரியம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு குட்டி சின்ன ஒரு தலைமையை ஏற்படுத்திக்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு 50 பேர் ஒரு தலைமையை நம்பி போகிறாங்க, இன்னொரு 50 பேர் இன்னொரு தலைமையை போகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து அவங்க சுயநலத்துக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது மக்களோட போராட்டம், அவங்களுக்கு உண்டான பணமும் இன்னும் நீதி இன்னும் சரியாக கிடைக்காம இருக்குது. பட் கூடிய விரைவிலே அவங்களுக்கு உண்டான நீதி கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களோட பணம் வந்து எங்கேயும் போகாது. உழைச்ச பணம் எல்லாரும் அவங்களோட உழைப்புலேருந்து போட்டிருக்காங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பட் அவங்களோட போராட்டத்தை வியூகத்தை மாற்றணும். எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரே கேள்வி நின்று போராடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பணம் அவங்களுக்கு கிடச்சிரும். கோர்ட்லேயும் கேஸ் கொஞ்சம் விரைவில் நெருங்கி வந்துருச்சு. சீக்கிரமே ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்து ஒருத்தவங்க வந்து இறங்கி நிற்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் முன்னாடி வரீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டாக நிறைய பேர் இருப்பாங்க. கூட இருந்து கூலி படிக்கிறவங்களும் இருப்பாங்க, அண்ட் அகைன்ஸ்டாக ஆப்போசிட்டாக பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்காக இறங்கி நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் செய்யும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபேஸ் பண்ண அந்த ரிலேட்டட்லேருந்து ஏதாவது மற்ற ஊர்லேயும் இதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் இருப்பாங்க, நல்லது பண்ணுறன்ற சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரேம்காக நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அப்படின்றத கன்வே பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் வந்து போராட்டம்னு மக்களுக்காக நீங்கள் இறங்கி போராடணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிர்த்து வந்து ஒரு கூட்டம் உருவாக தான் செய்யும். நீங்கள் அதெல்லாம் ஒரு பொழுதும் நீங்கள் வந்து அதை சுத்தமாக எண்ணாமல் நீங்கள் மக்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஃபியூச்சர் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னீங்கல்ல, இப்போ நாங்கள் நிறையா போராடிக்கணும், நமக்கு நிறைய த்ரெட்ஸ் கால்லாம் வருது.
கால் வருது, நீங்கள் வந்து நீ எப்படி பைக்கில் போவோம் பார்த்துருவோமா, நீ எப்படி நாளைக்கு உயிரோட இருக்கு, இது நிறைய ட்ரெண்ட் கால்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் நம்ம அதுக்கெலாம் வந்து நம்ம கவனித்து காதில் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி நம்மளோட பணிகள் வந்து சுத்தமாக முடங்கி போயிடும். ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ நம்ம அந்த பஸ் சம்மந்தமாக கூட இப்போ வீடியோஸ்லாம் கீழே பார்த்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எங்கள் ஊர்லேயே வந்து பஸ்ஸை மறிங்க, எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி கேள்வி கேளுங்க அப்படின்லாம் கூட கீழே நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ அவங்கள நான் என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னால், எல்லா ஊர்லேயுமே இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எல்லா ஊர்லேயுமே யாராச்சும் ஒரு ஆள் நீங்கள் துணிஞ்சு அந்த கேள்வி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் உங்களுக்கு அணி திரண்டு வரதுக்கு தயாராக இருக்காங்க. பட் இதுக்கு வரக்கூடிய காலங்களில் கேள்வி கேளுங்க, அதை தான் நம்ம சொல்லுவோம். யாராக இருந்தாலும் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேள்வி கேட்க பயப்படாதீங்க. அவங்கள துணிஞ்சு நீங்கள் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் மட்டும்தான் அங்கே வந்து பதில் கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டாக இருக்கும்போது உங்ககிட்ட நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம். ஸோ எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப நிதானமாக, தெளிவாக, பொறுமையாக, கான்ஃபிடென்ட்டான ஒரு பதில் கொடுத்தீங்க. மக்களுக்காக நான் இறங்கி போராடுவேன் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாக, அழகாக சொன்னீங்க. ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சார். தேங்க்யூ.